You think you can stop me? You think you can stop me? No one can stop me. இந்த மீமை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் 10th 11th படிக்கும் போது தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் எல்லா எக்ஸாம்ஸையும் அழகாக முடித்து ஒரு ஹிந்தி பண்டிட் ஆனதுக்காக என் வீட்டில் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அதை படிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணல, ஆனால் நடிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணேன். இந்த டிக்டாக்கு, டப் ஸ்மாஷ், மியூசிக்லின்னு இருக்கிற எல்லா ஆப்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சேன். இப்போது என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபுல் ஆனதுனால க்ளீன் பண்ணலான்னு எடுத்தேன். அப்போது சில வீடியோ சிக்கிச்சு. ஸோ க்ரோஷியர் விசல்யா will be reacting to டிக்டாக்கர் விசல்யா. ஆரம்பிக்கலாங்களா? கீப் காம் அண்ட் கம்முனுக்கடை. ஸோ இது சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு ஃபன்னியான ஒரு விசு மூவி. அதுலேருந்து ஒரு டைலாக். வீட்டு பொண்ணாண்டசே, எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா கம்முனு கடை. சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம், சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா. ஸோ எனக்கு மனோரமா ரொம்ப பிடிக்கும், கோயசர்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கும் முன்னாடினா ஆச்சி மனோரமா. இது டக்குனே அம்மா புடவை இருந்துச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் கையில் வளையல் போடல, இப்போ தான் நோட் பண்ணுறேன். ஸோ கையில் வளையல் போட்டிருக்கலாம். மற்றபடியா இதோட ஃபேவரட் டைலாக், நான் அப்போல்லாம் வந்து ரெடியாகலாம் பண்ண மாட்டேன். சும்மா கையில் கிடைக்கிறத எடுத்து இது பொட்டு கூட கரெக்டாக ரவுண்டாக இல்லை. இப்போ நான் வந்து மெஷர் பண்ணி டயாமீட்டர், ரேடியஸ் அப்படிலாம் வச்சுட்டு இருக்கேன். ரெடியா அப்போ என்ன ஸ்பான்டேனியஸாக இருந்தேன் மக்களே. வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு இடத்த வாங்கினா போலி பத்திரம் ரெடி பண்ணி அமைக்கிருவீங்களா? வெக்கமா இல்ல? நீ நடுவுல கண்ணாடி கட்ட மாட்டியா? போட. ஆப்வியஸா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் இந்த காஞ்சனாவை பார்த்தது நான் எப்போ தெரியுமா பார்த்தேன்? இந்த ஃபோன் ஒன்று, புது ஃபோன் வாங்கினேன்னு ஒன்று இன்ட்ரோவில் சொன்னேன்ல, ஸ்கூல் படிக்கும் போது 10th 11th அந்த ஃபோனை வச்சிருந்த போது எங்கள் டூர் ஒன்று போகும்போது. ஸோ அந்த டூரில் பஸ்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த படத்துக்குலாம் கூட மக்கள் பயப்படுவாங்களாங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒரு அமேசிங்கான படம், ஒரு எமோஷனலான ஒரு படம். காஞ்சனா அக்கா இஸ் அகெயின் மை இன்ஸ்பிரேஷன். எனக்கும் ரெட் அண்ட் பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெட் அண்ட் பிளாக் சாரியில் இருக்கேன். ஹாலோவின், ஸோ அதுக்கு வந்து நான் எனக்கு காஸ்பிளே பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் வீட்டில் இருந்த எங்கள் அம்மாவோட சாரியை நானே சுற்றிக்கிட்டு ஐ ஐடென்டிஃபைட் மை செல்ஃப் அஸ் காஞ்சனா அக்கா. ஸோ யா, வெக்கமா இல்லை, ஹாப்பி ஹாலோவின் ஃப்ரம் காஞ்சனா அக்கா. உங்க பேர் எதுக்கு சார் சொன்னீங்க? என் பேர் சொல்லிருக்கலாம்ல. எங்க ஏரியா சார் தாம்பரம். என் பேர் சொல்லி அவனா வந்திருப்பானா? இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நல்லா போல்டா சொல்லுங்க சார். என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லண்டா. யூஸ் பண்றேங்க. தட்ஸ் குட். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிதான் ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? இது லாக்டவுன் பரிதாபங்கள் தான். இப்போ வரைக்கும் லாக்டவுன். February 1, 2022. ஓகே, அப்போ வரைக்கும் லாக்டவுன் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். நைஸ். இப்போ தான் யோசிக்கிறேன் டைம் லைன்லாம். when someone refuses to use my name, என் பேரை யூஸ் பண்ணி என்னாலே காலேஜில் வீட்டுக்கு போகிற பர்மிஷன் கூட வாங்க முடியல. லோன்னு அலைய விட்டாங்க. அந்த டைம் தான் இது. இதில் ஒரு குல்லா வேறு. இந்த குல்லா என் எடிட்டரோட குல்லா. பட் சத்யன் இஸ் அன் அமேசிங் ஆக்டர், என்னோட ஃபேவரட். இந்த படத்துலேயும் சரி, அதுக்கப்புறமா வந்து இந்த ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன எடவி அது? நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நண்பன் எல்லாம் ஒன்று தானே. ஃப்ரெண்ட்ஸு தமிழில், நண்பன் சைலன்சர். ஸோ அந்த கேரக்டர்லேயும் ரொம்ப பிடிக்கும். ஸோயா இது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். மாமா என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா.
இன்ஸ்டாகிராமில் டைம் லைன் இருந்துச்சு, இதில் எனக்கு டைம் லைன் இல்லை. 12th படிக்காமல் பண்ண டிக்டாக்ஸ் தான் இதெல்லாம். 12th இது வந்து 2017-18. மாமா காஸ்டியூம் இன்னும் பெட்டராக போட்டிருக்கலாம் கன்ஃபார்ம்டா. இது வந்து ஏதோ ஒரு ஹூடி, அதுக்கப்புறம் 2 ஷாலு, ஒன்று வந்து பாவாடை மாதிரி கட்டிட்டேன், இன்னொன்று மண்டையில் மாட்டிக்கிட்டேன். படிக்காத ஒன் மூவி, அது என்னோட ஃபேவரட் மூவி. அது நான் வந்து ஸ்கூல் டைமில் இருக்கும்போது பார்த்தே ஆகணும், அதுவும் தேட்டரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனேன். ஆனால் என் அம்மாவுக்கு என்னன்னு தெரில, எனக்கு இந்த மூவி பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஏஞ்சி வேலை ஓடிட்டாங்க. ஐயோ என்னத்தையும் போட்டாண்டி ஓடியாந்துரு. நான் போனதே வந்து விவேக் சார் வந்து அந்த தண்ணிக்குள்ளேருந்து வெளில வருவார்ல, அந்த சீனுக்கு தான் போனேன். அந்த சீனுக்கு ஒரு 5 minutes முன்னாடி வெளில வந்துட்டாங்க. ஸோ சன் டிவியில் தான் நான் அந்த படத்தை பார்த்தே முடித்தேன். அதனால அது ஒரு ட்ரொமேட்டிக் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் யார் யாருக்கும் என்னென்னமோ ஒரு ட்ராமா இருக்கும். எனக்கு வந்து இதை ஃபுல்லாக பார்க்க முடியலங்கிற ஒரு ட்ராமா. இந்த சீன் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே ஒரே நாளில் எடுத்ததுன்னு கத்திக்கு தான் ப்ரூஃப். ஆனால் ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்கேன். அங்கே க்ரீன் கலர் ஷால், இங்கே ஒயிட் கலர் ஷால். வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. இது வடிவேல் அவரோட டைலாக்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். என்ன மூவிங்கிறது சத்தியமாக தெரில. பட் இதெல்லாம் ஒரு லைஃப் லெசன் டைலாக் தான். நம்மளை நலம் விசாரிக்கிற எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க போறதில்ல. மோசம் நம்மள நலம் விசாரிக்கிறவங்க தான் நம்ம நாசமாக போகணும்னு நினைப்பாங்க. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அதனால அவரோட ஒரு கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அனுமார் மாதிரி வாயில கை ஓஹோ கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. இப்ப நங்கன்னு உங்க அக்கால நினைச்சு ஒரு குத்துங்க. ஓ, இது அந்த அக்கா பேக்கரி. எனக்கு அந்த மூவி என்ன மூவின்னு தெரியல. மருதமலையா? அந்த டைம்ல அர்ஜுன் வடிவேல் காம்பினேஷன் நிறைய மூவி வந்துச்சு. இதுல ஃபுல்லா அடி வாங்குறது வந்து அந்த அப்படின்னு சிரிப்பாரு அவருதான். ஸோ அவர் இப்போ இல்லை. அகெயின் யோசிச்சு பார்த்தா எல்லாம் ரொம்ப டிராஜிக்கா இருக்கு. வரிசையா ஒருத்தரா செத்து போயிட்டு இருக்காங்களா. 35 வயசு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த இயர்ஃபோனை முடிக்குள்ள மறைச்சிருக்கலாம். இதை நான் காலேஜ்ல தான் பண்ணேன், என்னோட ரூம் வாசல்ல. அப்புறம் நான் யாரை பத்தியும் கவலைப்படலன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் என்னை பார்த்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கேன். பாராட்டீங்களா? நைஸ். இப்போ இது ஒரு 10,000 பேர் பார்க்க போறாங்க. பார்க்கட்டும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் வந்து காலேஜ்ல ஒரு ஃபோன் அடிக்ட். காலேஜ்ல நான் ஃபோனை அப்படியே பார்த்துட்டு போய் டிச்சுக்குள்ளலாம் விழுந்திருக்கேன் நான். என்னமாடா நீ? இப்போ அந்த அடிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நிஜமாவே சொல்லுவேன். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னா க்ரோஷே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்கார்ன் சாப்பிடுங்க. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? அநியாயமா என் இளமையும் அழகும் வீணாய் போச்சு. என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? இல்லையே, இப்ப என்ன சொன்ன நீ? இளமையும் அழகும் வீணாய் போச்சுன்னு. சரி, முதல்ல சொன்னியே அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்ன என்னது? அழகு வெட்டு குத்து நடந்து போயிடு. இந்த நாள்லயே நான் ஒரு 2-3 டைலாக் எடுத்தேன். பாடி சோடா, ஏன்னா கொண்டை போட்டிருக்கேன்ல, பாடி சோடா டைலாக்லாம் எடுத்தேன், ஞாபகம் இருக்கு. பத்து பேர் இருக்கிற ரூம்ல நான் எப்படி இப்படி பண்ணிருப்பேன்னு நானே இப்ப யோசிக்கிறேன். எப்படி பண்ண தெரியுமா? காலேஜ் கட் அடிச்சுட்டு பண்ணேன். எல்லாரும் காலேஜ் போன போது நான் மட்டும் ரூம்ல உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன். கை வைக்க பார்த்தான், விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. அதாவது பொருந்தாத காஸ்டியூமுக்கு பொருந்தாத ஜுவல்லரி போட்டு கன்ஃபார்ம்டாக நான் அன்றைக்கி பங்க் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மோசமாக காலேஜ் போனது கிடையாது.
போயிருக்கேன், இருந்தாலும் இவ்வளோ மோசமாக போயிருப்பேன் என்னால் நம்ப முடியல. நம்பிக்கை இதில் வந்து அல்டிமேட்டாக அந்த பிளட்டு தெரிக்கிறது தான். எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு 10 வாட்டி பார்த்தாங்க. நான் வந்து அப்போல்லாம் நான் பண்ணது எல்லாத்தையும் பெருமையாக அப்பயும் சரி இப்பயும் சரி என்னோடய ஸ்டேட்டஸில் வைப்பேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். எல்லோரும் பாருங்கள் நான் அனுபவிக்கிறது நீங்கள் எல்லோரும் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா அந்த இதை பார்த்துட்டு இப்படி ரத்தம் தொளிக்குது, வா எப்படி இன்னொடி போல யார் மூஞ்ச ரத்தத்தை தெளிச்சான்னு. அது ஒன்றும் கிடையாது, ரைட் கையில் ஃபோனை பிடிச்சிருக்கேனா. ஆமாம் எப்படி தெளிச்சுது, இது இந்த கையை எங்கே வச்சுருக்கேன், ஃபோனை எங்கே வச்சுருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கையை வந்து இப்படி வந்து மறைச்சி வச்சிருக்கேன்ல, இந்த கையில் சாந்து போட்ட கொஞ்சம் கொட்டிட்டு அந்த அந்த ஆங்கிளில் மட்டும் அந்த ஐ திங்க் இப்படி அப்படின்னு என் மேலே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு தெளிச்சுட்டு அப்படியே ரத்தம் கொட்டின மாதிரி ஒரு மாஸ் எஃபெக்ட். அவ்வளோதான் என்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சு, ரத்தத்துக்கெல்லாம் பட்ஜெட் கிடையாது. கை வைக்க பார்த்தான், விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. இது ஒரு எவ்வளோ மாசான ஒரு டைலாகு. இதை செம காமெடி பீஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். கை வைக்க பார்த்தான், விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. எப்போ வரைக்கும் எப்படி பண்ணனேன்னு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்தா கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே ஒரு கட்டு இருக்கு, எடிட்டர் கூட கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியல, பட் தெரியுது, நீ மூடு. அங்கே ஒரு கட்டு எனக்கு தெரியுது. உங்க கணக்கு தெரியுதா? இதோ அது இங்க தெரியுது. சீம்லெஸ் டிரான்சிஷன் சொல்லுவாங்களா, அது மாதிரி. இப்போ காட்ட போற வீடியோ நியூஸ் சேனல்லாம் வந்திருக்கு. 2 நியூஸ் சேனல்ல வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன், அந்த டைம்ல தான் அந்த நித்யானந்த இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் எழுந்து பார்க்குறேன், விச்சு நீ டிவியில் வர அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னான். நான் டிவியில் வரணும், எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். So you're telling me you knew nothing about this? தெரியாது. You had no idea. தெரியாது. That is you. That is you. அப்புறம் தான் அந்த நித்யானந்தா நான் பண்ண வீடியோ டிவியில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்லாம் அனுப்பிச்சாங்க. இப்போ அந்த வீடியோவை நான் பார்க்குறேன். ஒரு 1008 வாட்டி நானே பார்த்துருப்பேன், புதுசாக பார்க்குற மாதிரி நானே ரியாக்ட் பண்ணுறேன். So the me resides in this as me is residing in all of that as me. So that me through this me talking to me. என்னதான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் லாங் ஃபார்முக்கு நான் புதுசு. இப்போ ஒரு 9 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பார்ட் 2வும் எடுத்திருக்கேன். அது வேணும்னா எடிட்டர் சொன்ன மாதிரி 1000 லைக்ஸ் போடுங்க. இல்ல வேணாம் அப்படின்னா உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், உழைச்சு போங்க. Magnolia town was humming, smoke lay on the ground. Yeah, Magnolia town was humming, smoke lay on